விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாடு ஊடகத்துறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு நெறியாளர்களோ ஒரு ஹேங்கர்களோ திடீர்னு ட்ரெண்ட் ஆவாங்க, திடீர்னு வைரல் ஆவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு முறையுமே நடந்திருக்கிறது. அப்படி இப்போ ஒரு ஆங்கர் ஜோடி, அதாவது நெறியாளர் ஜோடி காம்போ இன்றைக்கு மிகப்பெரிய வைரலாக இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல 2026 தேர்தல் அரசியல் களத்துல ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது. ஒரு காலத்துல கோபிநாத், சொல்வதெல்லாம் உண்மை, லட்சுமி ராமகிருஷ்ணன், அப்புறம் தமிழா கருபழனியப்பன், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த ஷோவை நடத்தும் போதும் ஒவ்வொரு முறையும் ட்ரெண்ட்ல இருந்திருக்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு முறையும் ட்ரெண்ட்ல இருந்தவர்கள் போய் இப்ப புதிதாக இந்த 2026 அரசியல் தேர்தல் களத்துல ஒரு 2 ஜோடிகள், 2 நெறியாளர்கள், தொகுப்பாளர்கள் இன்றைக்கு ரொம்ப வைரலா இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து எல்லாருமே ஃபயர் விட்டுருப்பாங்க. அதாவது அந்த திமுகவினருக்கு எதிரான மனநிலையில இருக்க அத்தனை பேருமே அந்த காம்போவுக்கு ஃபயர் விட்டுருப்பாங்க. அந்த காம்போ என்ன, அது எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள், அந்த செய்தி நிறுவனம் இந்த தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவிற்கு முட்டாள்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிதான் இந்த காணொலியில விரிவாக நாம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். நியூஸ் தமிழ் 24x7 என்ற ஒரு செய்தி நிறுவனம் இருக்கிறது. அந்த செய்தி நிறுவனத்தினுடைய சீஃப் எடிட்டராக நெல்சன் சேவியர் இருக்கிறார். அவர் கூட ஒரு பெண் ஆங்கர், ஒரு பெண் தொகுப்பாளினி, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ஒரு ஷோவானது ரொம்ப பிரபலமாக இருந்தது இந்த 2026 தேர்தலில். புரியுதுங்களா? அப்போ அந்த பெண்ணை எல்லாருமே நாம தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். அதாவது திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே கட்சி வித்தியாசம் பார்க்காமல், நாம் தமிழாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அந்த பெண் தொகுப்பாளினி கௌதமி பேரு, அவங்கள எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா இந்தாண்ட அந்த நெல்சன் சேவியர் திமுகவுக்கு தொடர்ச்சியா முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவங்க அந்த முட்டு கொடுக்கறத கிழிச்சு தொங்க விடுற மாதிரி இவங்க 2 பேரும், இவங்க இந்த கௌதமி என்ற பெண் நெறியாளர் தொடர்ச்சியாக பதிலடிகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து புலங்காகிதம் அடைந்த திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்க, இது அல்லவா பெண்ணு, இது அல்லவா இப்படிதானே இருக்குன்னு ஒரு பெண் நெறியாளரு, இங்க பாருங்க திமுகவை தைரியமாக கிழித்து தொங்க விட்ட சிங்க பெண் அப்படின்னு எல்லாரும் அப்படியே புலங்காகிதம் அடைஞ்சு ஃபயர் விட்டுருப்பீங்க. எல்லாரும் ஃபயர் விட்டுருப்பீங்க. இந்த செய்தி நிறுவனமும் இந்த 2 தொகுப்பாளர்களும் இந்த தமிழ்நாடு மக்களை எந்த அளவிற்கு முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இழிவா நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவை பண்ணுவாங்க இவங்க. சொல்லுங்க பாப்போம். இது பக்கா ஸ்கிரிப்டட் ஷோ. இந்த பெண் ஒன்றும் திடீர் புரட்சியாளர் இல்ல, நெல்சன் சேவியர் ஒன்றும் அப்படியே யோக்கியவான் கிடையாது. நெல்சன் சேவியரை பத்தி நமக்கு தெரியும், அது பியூர் திமுக கொத்தடிமைன்னு தெரியும். 200 ரூபாய் கொத்தடிமைன்னு, புரியுங்களா? 200 ரூபாய் கொத்தடிமை, அது வெளிப்படையாகவே சொல்லிடுச்சு. மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெளிப்படையாவே பதிவு போட்டுட்டான். நான் உதயசூரியன் தான் வாக்களிச்சு நாம சொல்லிட்டான், தொடர்ச்சியாக முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த பெண் ஏன் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவாக இது ஒரு மாத்திருக்காங்கன்னாக்க, தங்களை நடுநிலையாக காட்டிக்கொள்ள அந்த ஊடகம் தன்னை முயற்சிக்குது. இப்போ ஒவ்வொரு ஊடகமும் ஒரே மாதிரி செய்தி போட்டா நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணாதான் நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா ஆகாயத்துல டிபேட் நடத்துனுச்சு. தமிழ்நாடு அந்த ஊடக வரலாற்றிலே இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. எப்படி ஆகாயத்துல டிபேட் நடத்துனுச்சு, இந்த கூத்தெல்லாம் நாம பார்த்தோம். ஒரு செய்தி நிறுவனம் ஒவ்வொரு ஊர்லயும் போய் மேடை போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை மக்கள் மத்தியில மேடை போட்டு பேச வச்சாங்க. முன்னெல்லாம் ஸ்டூடியோக்குள்ளதான் மக்கள் மேடை இருக்கும், இல்ல ஏதாவது கல்யாண மண்டபத்துல மக்கள் மேடை மாதிரி அமைச்சு அதுல பேச வைப்பாங்க. இப்போ ஒரு செய்தி நிறுவனம் என்ன பண்ணுச்சுனாக்கா, ஒவ்வொரு ஊரா போயிட்டு அங்க மேடை போட்டு அங்க வேட்பாளர்கள் எல்லாம் வர வச்சு அவங்கள பேச வச்சு அதை ஒரு வைரல் கண்டென்ட்டாலாம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக செய்தி ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக, தங்களுடைய அந்த வியூஸ் வெறிக்காக பல்வேறு யுக்திகளை கையாளும். அப்படி ஒரு யுக்தி தான் இந்த காம்போ. ஏன் தெரியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த ஊடகங்களும் யார் கையில இருக்கு? திமுகவினுடைய கைகள்ல இருக்கு. அத்தனை ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவது யாரு? திமுக. அவர்களுக்கு எதிரான குரல்கள் எங்கேயுமே தோன்றிவிடாதபடி நசுக்குவது யாரு? திமுக. இன்றைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம், இதே நெல்சன் சேவியர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல பொறுப்பாளராக இருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை இந்த திமுக தான் கைப்பற்றி வைத்திருக்கிறது. திமுக நிர்வாகிகளின் கைப்பிடியில் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிறது. அதுல நெல்சன் சேவியரும் பொறுப்பாளர். அப்போ ஊடகம் மொத்தமும் திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த நெல்சன் சேவியர் உட்பட, இவர் சீஃப் எடிட்டர், இவர் உட்பட திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு. திமுகவுக்கு எதிரான ஒரு குரலை இவனுங்க விட்டுட்டு சும்மா இருப்பானுங்க நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல நெல்சன் சேவியரை மூப்படைக்கிற மாதிரி அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தொடர்ச்சியாக பேசுற இந்த பெண்ணை அவர் வந்து வளர விட்டுருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் பேச விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படி இருந்தும் இவங்களை பேச விடுறாங்க அப்படின்னா, அப்படி இவங்களும் இருந்தும் இவங்களை கேள்வி கேட்க விடுறாங்கன்னா, இதுதான் ஸ்கிரிப்டட்னு சொல்றோம். ஒரு சேனல் தன்னை நடுநிலையா காட்டி, எப்படி அதிமுகவுக்கு சப்போர்ட்டா ஒருத்தவங்க பேசணும், திமுகவுக்கு சப்போர்ட்டா ஒருத்தவங்க பேசணும். இப்ப ரெண்டு பேருக்கும் முட்டு கொடுத்து பேசுறதால ரெண்டு பக்கம் வியூவர்ஸும் நமக்கு வருவாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த பெண்ணை தூக்கி வச்சு வீரமங்கை அப்படின்னு கொண்டாடுவாங்க, இந்த பக்கம் நெல்சன் சேவியரை இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைமை அங்க இருக்குது அப்படின்னு அவங்க கொண்டாடுவாங்க. இதுதான் அந்த நிறுவனத்துடைய திட்டம். அப்ப நம்மளை எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைக்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஊடகத்துல போய் நீங்க வேலைக்கு போகணும்னா, திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனை உள்ளவனாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஊடகத்துக்குள்ள நீங்க காலடியை எடுத்து வைக்க முடியும். ஒரு காலகட்டம் இருந்தது, பிராமண சகோதரர்கள் கைகள்ல இந்த ஊடகம் ஒரு காலகட்டத்தில் இருந்த போது எல்லாராலையும் சும்மா போயிட முடியாது, சும்மா பெரிய ஆள் ஆகிட முடியாது. அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த வேலையை இன்றைக்கு தமிழ்நாட்டுல இந்த திமுக பண்ணுது. இவர்களுக்கு ஆதரவான சிந்தனை போக்கு உடையவர்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு ஊடகத்தினுடைய எந்த ஒரு துறையிலையும் பெரிய ஆளாக வர முடியும். எந்த ஒரு துறையிலையும் ஹேங்கராகவோ செய்தி வாசிப்பாளராகவோ ஒருத்தவங்க வரணும்னா இந்த திமுக அல்லது திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள், அந்த சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்பதுதான் இன்றைக்கு கல யதார்த்தம் கூட. அப்படி இருக்கும்போது இவங்களை எதிர்த்து பேசுற பொண்ணை இவங்க விட்டுருவாங்க. அதை நாங்க நம்பணும். அப்போ இவனுங்களுடைய வியூஸ் வெறிக்காக இதை கொண்டு வந்து திணித்த ஒரு நிகழ்வு தான் இது. இத்தனைக்கும் நெல்சன் சேவியர் பக்கா திமுக கொத்தடிமை. அவர் சீஃப் எடிட்டரா இருக்கும்போது தன்னை எதிர்த்து தன்னை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணை வேலைக்கு போறேன். நீ ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய மனநிலையிலிருந்து பாருங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதனாலதான் நாங்க இதை வந்து பக்கா ஸ்கிரிப்டட் சொல்றோம். இதுல கூட நிறைய பேர் நீங்க சொல்லலாம், அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதால உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு ஏதாவது பொறாமையா அப்படின்னு கேட்பாங்க. எப்பா சாமி, திமுகவை எதிர்த்து எவன் பேசினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்களாம் கையெடுத்து விடுவோம், அப்பா தாராளமா திமுகவை எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக தெரியுமா இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்தேன்? இந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து பல பேர் பேசிக்கிட்டு வராங்க. எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம திமுக எதிர்ப்பு ஒன்றுதான் இலக்குன்னு சொல்லிட்டு இந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பலர் பேசிக்கிட்டு வராங்க. தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து, தங்களுடைய எந்த ஆகும் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம், என்ன ஜெயில தானே புடிச்சு போடுவீங்க, அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உங்களால, என்ன கழுத்துல கத்தி வைப்பீங்களா, என்னடா பண்ணிடுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திமுகவை எதிர்த்து பலர் கடுமையான இழப்புகளை சந்தித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு வராங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு அதிகார பின்புலமும் இல்லாமல், எந்த பண பலம் எதுவுமே இல்லாமல் சாமானியர்கள் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து இந்த திமுகவை ஆளுங்கட்சியா இருக்கும் போதே எதிர்த்து பேசிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது. இப்ப இந்த பெண்ணை நீங்க சிங்க பெண்மணி அப்படின்னு நீங்க தூக்கிட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாக்க, அப்போ இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சி பண்ற இந்த பெண்மணி நீங்க இப்படி தூக்கி பிடிக்கிறீங்கன்னா, அப்புறம் இத்தனை ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திமுகவை கடுமையாக எதிர்த்து களமாடி வரக்கூடிய, பல இன்னல்களை சந்தித்து வரக்கூடியவர்களை அந்த அவருடைய உழைப்பை நாம கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடும். நீங்க இந்த மாதிரி கேட்கறாங்க, சரியான ஆங்கருங்க அப்படின்றீங்களா, ரசிக்கிறீங்களா, அதோட விடுங்க. அதை விட்டுட்டு இவங்க தான் சிங்க பெண், இவங்க தான் வீர மங்கை, வீர பெண்மணி அப்படின்லாம் தூக்கிட்டு வந்து காட்டாதீங்க. ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறியதென்றால் அந்த நிகழ்ச்சியினுடைய கண்டென்ட்டும் மாறும். உடனே நெல்சன் சேவியர் வந்து வேற மாதிரி பேசுவாரு, உடனடியாக அந்த கௌதமி அவர்களும் வேற மாதிரி பேசுவாங்க. அந்த பெண்மணி, அந்த சகோதரி நன்றா வரட்டுங்க, ஊடகத்துறையில முன்னேறி போகட்டுங்க. ஆனா இது போன்ற ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சியை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்காதீங்கன்னு தான் சொல்றோம். ஊடகத்துல ஒருத்தன் கூட திமுகவினுடைய அனுதாபியா இல்லாமல் நுழைய முடியாது தமிழ்நாடு ஊடகத்துல. அல்லது திராவிட இயக்க கருத்தியல் ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். மதன் ரவிச்சந்திரன் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்டிங் ஆபரேஷன் சொல்லிட்டு பல கில்மா வீடியோக்கெல்லாம் எடுத்து கேவலமான எச்ச ஒரு வேலையை பார்த்தான் மதன் ரவிச்சந்திரன். அது எச்ச வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனை நம்பி ஒருத்தவங்க பேச வராங்க. அந்த ரவீந்திரன் துரைசாமி மோதிரம் வாங்கினது, பல்ல காட்டிட்டு மோதிரம் வாங்கினது, மற்றவங்க டின்பீர் வாங்கினது, அதெல்லாம் நான் கேட்கல. மதன் ரவிச்சந்திரன் இவங்க கூப்பிடுறாங்கல்ல, ஒரு ஊடகத்துல இருக்க கூப்பிடுறாங்க, வாங்க உங்களை பார்க்கணும், மரியாதை நிமித்தமாக பேசணும், ஸ்ட்ராட்டஜி வாய்ஸ் உங்க கூட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க போறாங்க, நம்பி தானே போறாங்க.
அதை போயிட்டு வீடியோ எடுத்துட்டு அவங்க சாப்பிடுறத இவனா பரிசு கொடுக்குறான், அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. இவனா பேச கூப்பிடுறான், வராங்க, அப்ப இவனா பரிசு கொடுக்குறான், அவங்க வாங்குறாங்க. அதை வீடியோவை எடுத்துட்டு இதான் ஸ்டிங் ஆபரேஷன் போட்டு ஒரு கேவலமான எச்ச புத்தியை பார்த்தான். புரியுங்களா? அவன் வந்து முதல்ல வேலைக்கு எங்க தெரியுமா போறான்? ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு போறான். அப்போ நியூஸ் 18 குணசேகரன் இருந்தார் தெரியுமா? இப்போ வந்து சன் நியூஸ்ல இருக்காரு. நியூஸ் 18 குணசேகரன், இப்போ சன் நியூஸ்ல இருக்காரு. அந்த குணசேகரன் தான் இந்த மதன் ரவிச்சந்திரனை வேலைக்கு சேர்த்து விடுறாரு. இந்த மதன் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட வேலைக்கு போகும்போது என்ன தெரியுமா? பெரியார் படம் போட்ட பனியனை போட்டுக்கிட்டு போனான். அந்த பெரியார் படம் போட்ட பனியனை போட்டுக்கொண்டு போனதால் மட்டுமே அந்த நியூஸ் 18 குணசேகரன் அன்றைக்கு மதன் ரவிச்சந்திரனை ஊடகத்துறையில அறிமுகப்படுத்தினார், ஊடகத்துறையில வேலை வாங்கி கொடுத்தார். நம்ம சிந்தனை உள்ள பையன் அப்படின்னு சொல்லி. இப்ப புரியுதுங்களா? அப்போ இவர்கள் கொள்கை சார்ந்தவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த தமிழக ஊடகத்துல உச்ச இடத்துக்கு வர முடியும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய இந்த பெண்ணை வந்து அவங்க சும்மா விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது நெல்சன் சேவியர் பக்கா திமுக கொத்தடிமை, சென்னை பிரஸ் கிளப்ல பொறுப்புல இருக்கக்கூடியவன். அவன் வந்து தன்னை எதிர்த்து பேசக்கூடிய, தன்னை டாமினேட் பண்ணக்கூடிய பெண்ணை வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறத நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா? உங்களுடைய சுய அறிவுக்கு விட்டு விடுறேன். நான் பேசுறது சரியோ தவறோ, ஆனால் உங்களுடைய சுய அறிவுக்கு விட்டு விடுறேன். நீங்க யோசிச்சு சொல்லுங்க, இது சாத்தியமா? தமிழ்நாடு ஊடகங்கள்ல எந்த ஊடகங்கள்ல இந்த மாதிரி தைரியமா பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்க காட்டுங்க பார்ப்போம். அதனாலதான் சொல்றோம் இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட். அப்போ இந்த ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சியில வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க வீரப்பெண்மணி, சிங்கப்பெண்மணி அப்படின்னு நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, அப்போ இத்தனை ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திமுக அரசை உண்மையாகவே எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கடுமையாக எதிர்த்து உழைத்து வரக்கூடிய பல இண்டிபெண்ட் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஜர்னலிஸ்டாக இருக்கட்டும், அப்போ அவர்களுடைய உழைப்பை நாம் கொச்சைப்படுத்துவது போல அந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களா, ரசிக்கிறீங்களா? அதோட நிறுத்திங்க. இந்த வீரப்பெண்மணி, சிங்கப்பெண்மணி அப்படிலாம் தூக்கிட்டு வராதீங்க. நாளைக்கே அந்த கொத்தடிமை மாறினாலும் மாறலாம், கொத்தடிமையாக அந்த பெண் சகோதரி மாறினாலும் மாறலாம். அப்போ அந்த திமுக எதிர்ப்பு என்பதுல யார் உறுதியாக இருக்கிறார்கள், யார் கடைசி வரைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், கடந்த காலத்துல யார் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக களமாடி வருகிறார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எளிதில் நீங்கள் மடைமாறிடக்கூடாது. அதனாலதான் இந்த செய்தி நிறுவனம், அந்த நியூஸ் தமிழ் அந்த செய்தி நிறுவனம் இன்றைக்கு அத்தனை பேரையும் நம்மளை முட்டாளுன்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கான். நாம எப்படினாலும் ஸ்கிரிப்டட் பண்ணலாம், இவங்க என்ன நாம எந்த போட்டாலும் பார்க்க போறாங்க, நாம கொண்டு போறதான் கண்டென்ட், நாம போடுறதா செய்தி என்ற மனநிலையில அவங்க இருக்காங்க. இதே நெல்சன் சேவியர், இதே நியூஸ் தமிழ் ஊடகத்தை சார்ந்தவர்கள் திமுக அமைச்சர்களால் தாக்கப்பட்ட போது, திமுக எம்எல்ஏ பழனியாண்டியால் அந்த கல்குவாரியில தாக்கப்பட்ட போது இவன் ஒரே ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. எப்படி? இவன் சீஃப் எடிட்டரா இருக்கான் அந்த சேனல்ல. அந்த சேனலுடைய கேமராமேன், லோக்கல் கேமராமேனு, செய்தி நெறியாளர், இவங்க திமுக எம்எல்ஏ பழனியாண்டியால் ஒரு கல்குவாரிய படம் எடுக்க போய் தாக்கப்படுறாங்க. அதற்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கலைங்க இந்த நெல்சன் சேவியர். நீ வந்து நிறுவனத்துல இருக்கிறவங்க தாக்கப்பட்டாங்கன்னு கூட கண்டனம் தெரிவிக்கலாம். நீ சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல பொறுப்புல இருக்குல்ல, அந்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்தால் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, தெரிவிக்கல. அப்போ அந்த அளவிற்கு திமுகவின் விசுவாசியாக இருக்கக்கூடியவன் திமுகவுக்கு எதிரான குரலை அவன் வளர்த்து விடுறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நசுக்கத்தான் பார்ப்பானுங்க. அப்ப அந்த பெண்ணை இவர்கள் வளர்த்து விடுகிறார்கள் என்றால், இவங்க வந்து அந்த பெண்ணை ஒரு பெண் போராளி மாதிரி இவர்கள் சித்தரிக்க பார்க்கிறார்கள் என்றால், இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட், எழுதி கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். இந்த அறிவார்ந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். இந்த திமுக எந்த அளவிற்கு ஊடகங்களை லாபி பண்ணுகிறது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல ஊடுருவி இருக்கிறது, இவர்கள் எப்படியெல்லாம் புதிதாக போராளிகளை வந்து இவங்கெல்லாம் உருவாக்குவானுங்க. திடீர் போராளிகள்லாம் புதுசா உருவாக்குவாங்க. அதெல்லாம் திமுகவினர் தான் உருவாக்குவாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது நடுநிலையாகத்தான் பேசுவாங்க, அப்புறம் போக போக தான் தெரியும் அவங்க முழுக்க திமுகவினுடைய முட்டுகள்னு. அதனால எடுத்த உடனே யாரையும் தலையில தூக்கி வச்செல்லாம் கொண்டாடாதீங்க. கொஞ்சம் பகுத்தறிந்து அவங்கள ஆய்ந்து பண்ணி அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பேசுவதற்கு, இதெல்லாம் பண்ணுவதற்கு சாத்தியமா, இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து நீங்க யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே திமுக எதிர்ப்பு மனநிலையில பல பேர் தங்களுடைய பல இன்னல்களை சந்தித்து, பல மிரட்டல்களை சந்தித்து இன்றைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்புல உறுதியாக இருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதே உறுதியாக இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்து வந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த பல பேரினுடைய உழைப்பு வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொளி. யாரையுமே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீர்கள். நன்றி.